காமராஜ எவ்வளவு கேவலப்படுத்துறோமோ இதை விட உலகத்தை எவ்வளவு கேவலப்படுத்த முடியாது. யார காமராஜ்? மலையேறி மகன், கருவாட்டுக்காரி மகன், எருமத்தோளுக்காரி மகன், இப்படி எல்லாம் காமராஜை அசிங்கப்படுத்தியவர் தான் கருணாநிதி. இப்ப காமராஜர் எடுத்து பேசுறதுக்கான காரணம் என்ன? காமராஜரும் ஸ்டாலினும் ஆட்சி ஒரே மாதிரி இருக்கு. அதை சொன்னாதான் மீண்டும் யாருக்கு எம்பி சீட் கிடைக்கும்? திருச்சி சிவாவுக்கு. காமராஜர் இறந்து போன போது கருணாநிதி கொண்டு போய் எங்கேயாவது காந்தி மண்டபத்தில் புதைங்கன்ட்டார். எங்களுக்கு முதலமைச்சர் ஒரு முதலமைச்சரா இருந்தாலும் அவர் காந்தி மண்டபம் தான் கதை, போய் அங்க புதைங்கிட்டார். கருணாநிதியும் முதலமைச்சராக இருந்து சாகும்போது முதலமைச்சர் கிடையாது. ஆனா எப்படி மெரினா பீச் கிடைச்சது? சுடுகாட்டை 100 கோடி லஞ்சம் கொடுத்து வாங்கின ஒரே தலைவன் சாட்சாத் கருணாநிதி தான். குழுவாடி ரமேஷ் என்ன ஆனாரு? சீனா பக்கம் தூக்கி அடிச்சாங்க பிஜேபிக்காரன். எதுக்கு சீனா பக்கம் போனாரு? மிஜோராமுக்கு எதுக்கு ஜட்ஜா போனாரு? இந்த 100 கோடி அது இப்படி இருக்கு. அது மாதிரி அதே போல ஒன்றிய பெருந்தலைவர்னு 300 ஓட்டு வாங்கிட்டு கலாச்சாரம் காட்சி வித்துட்டு இருப்பான். யார்? பஞ்சாயத்து பிரசிடென்ட். அவனா ஒன்றிய பெருந்தலைவன் பேர் வச்சார். பெருந்தலைவர்ங்கிற பேர் யாருக்கு சொந்தமானது? காமராஜருக்கு சொந்தமானது. 3 பிரதமர்களை உருவாக்கி 3 முதலமைச்சரை உருவாக்கினார்.